வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்சிபி எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டு அப்ளை பண்ணுறதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 3ஆம் தேதி லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி முன்னாடி அப்ளிகேஷனில் கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. மே 3ஆம் தேதி நாளைக்கு சனிக்கிழமை, ஓகேவா? இன்னும் 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணி மே 10ஆம் தேதி வர போகுது. மே 10 சனிக்கிழமை தான். 1 வீக் தான் கரெக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் கிடையாது, ஓகேவா? எதனால ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் அப்டேட் ஆயிருக்கும் பாருங்க, கிளாரிஃபிகேஷன் ரிகார்டிங் குவாலிஃபிகேஷன் நியூன்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டில் அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பி, ஓகேவா சார்? ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th படிக்காமல் 10th வந்து எக்ஸாம் எழுதியிருந்தா அது வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியாது. 11th படிக்காமல் 12th படிச்சிருந்தவங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் விட்டுருந்துருப்பாங்க. அதுக்கு பசங்க வந்து அதை எதிர்த்து வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு, ஆக்சுவலாக யாரெல்லாம் போட்டிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் தான். நம்ம பிசியில் ஒர்க் பண்ணுற பசங்க எல்லாமே 10th வந்து டேரெக்டாக, அதாவது 9th 8th எல்லாம் படிக்காமல் டேரெக்டாக 10th எழுதின பசங்க நிறைய பேர் இருக்காங்க, ஓகேவா? அவங்களாம் டேரெக்டாக அந்த ப்ரைவேட்டில் எழுதுவாங்களா, அதை மாதிரி எழுதி பாஸ் பண்ணி 10th குவாலிஃபிகேஷன் வச்சு பிசியில் இப்போ உள்ளே இருக்காங்க. அவங்க என்ஓசியுமே வாங்கி கையில் வச்சு அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த பசங்களாம் எப்படி வந்து இதை மாதிரி 9th படிக்காமல் 10th நீங்கள் 10th படித்தா எலிஜிபிள் இல்லைன்னு சொல்கிறீங்க? நாங்கள் வந்து 10th குவாலிஃபிகேஷன் வச்சு தானே பிசி எழுதி நாங்கள் உள்ளே வந்தோம், இதை எப்படி நீங்கள் வந்து செல்லாதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி எதிர்த்து அவங்களா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இப்போ கேஸ் போட்டு தான் அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு மதுரை பெஞ்சில், ஓகேவா? அதை வச்சு தான் வந்து இப்போ போர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் செல்லும், அவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்களுக்காக தான் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது. ப்ளஸ் இன்னொருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு சில பேர் கேண்டிடேட்ஸ் வந்து என்ஓசி வாங்கலை, அதாவது என்ஓசி வந்து கொடுக்கல. அவங்க எல்லாம் இவங்கெல்லாம் அப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுக்கறதுக்கு ஒரு சில பேருக்கு வந்து டிலே ஆகுது. அதில் ஒரு சில பேர் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு கால் பண்ணதா சொல்கிறாங்க, ஓகேவா? அவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லி டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 1 வீக் தான் டைம் கொடுத்துருக்காங்க, ஓகே? 1 வீக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. அது கடைசி வர மறுபடி போக வேணாம், டிராஃபிக் ஜாம், அதாவது நம்ம சர்வர் டவுன் ஆகும், ஓகேவா? 2 நாளைக்குள்ளே அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிடுங்க. அதில் வேறு ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, எதுவும் மிஸ்டேக் இருக்கா என்னதுன்னு சொல்லி பிரிண்ட் அவுட் எடுத்து மிஸ்டேக்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அதுலேயும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மே 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை நம்மளுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து முன்னாடி 3லேருந்து 13 கொடுத்துருப்பாங்க. இப்போ கரெக்ஷன் விண்டோக்கான டைம் வந்து 10லேருந்து 15. அந்த லாஸ்ட் 5 நாள் நமக்கு டைம் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டேட்டுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அது முடிஞ்சதுக்கு பிறகு நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியாது, ஓகே? சரி, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.